அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். முன்னொரு காலத்தில் ஒரு விறகு வெட்டி இருந்தானா. அந்த விறகு வெட்டி தினமும் போய் விறகு வெட்டிட்டு தான் வருவானா. இன்றைக்கும் அதே மாதிரி விறகு வெட்ட காட்டுக்கு போயிருந்தானா. காட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு புலி வந்துச்சா. இவனை பாயறதுக்காக வந்துச்சா. இவன் உடனே பயந்துக்கிட்டு போய் ஒரு மரம் பக்கத்தில் இருந்துச்சா. அந்த மரத்தில் போய் உட்காந்துக்கிட்டானா. அந்த மரத்தில் ரொம்ப நாளாக இருக்க ஒரு குரங்கு இருந்துச்சா. அந்த குரங்கிட்ட இவன் ஹெல்ப் கேட்டானா. குரங்கே என்னை அந்த புலி சாப்பிட வருது, என்னை காப்பாற்றுறியான்னு கேட்டானா. அதுக்கும் அந்த குரங்கு என்னை நம்பி நீ வந்திருக்க, உன்னை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். குரங்கு அந்த புலி எவ்வளோ நேரம் ஆயிருந்தும் அங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மனுஷன் சொன்னானா குரங்கிட்ட, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னானா. அதுக்கு அந்த குரங்கு போய் பழங்கள்லாம் பறிச்சுட்டு வர சாப்பிடுன்னு சொல்லிட்டு பழங்கள் எல்லாம் பறிச்சுட்டு அந்த மனுஷன்ட்டு கொடுத்தோடனே அவனும் சாப்பிட்டானா. அந்த காலையில் ஆயிடுச்சு, மதியமும் ஆயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, நைட்டும் ஆயிடுச்சு. அந்த புலி கீழே தான் நின்றுட்டு இருந்துதான். அந்த மனுஷனே பார்த்துட்டு நின்று இருந்துச்சான். குரங்கிட்ட புலி கேட்டுச்சா, நீ அந்த மனுஷனை இறக்கி விடுறியா இல்லை நீயே இறங்குறியான்னு கேட்டுச்சான். என்னை நம்பி இந்த மனுஷனை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லிச்சான். அதுக்கப்புறமேட்டு அந்த குரங்கு தூங்கிடுச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிடுச்சான். இந்த புலி அந்த மனுஷன்கிட்ட கேட்டுச்சான், எனக்கு சாப்பாடு வேணும், நீ வரியா இல்லை குரங்கு இறக்கி விடுறியான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த மனுஷன் யோசிச்சுட்டு அந்த குரங்கையே தள்ளி விட்டுட்டானா. நன்றி. அந்த கதையிலேருந்து கற்றுக்கிட்டது என்னன்னா, மனுஷங்க அவங்களோட சுயநலத்துக்காக என்ன வேணால் செய்வாங்க.